சற்று முன் திடீரென திமுகவிற்கு தாவினார் திண்டுக்கல் சீனிவாசன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது 7.5% இடஒதுக்கீட்டை நாங்கள்தான் கொண்டு வந்தோம் என்று இபிஎஸ் பொய் கூறி வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வாய் தவறி உளறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் இன்று கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் பேசுகையில் 7.5% இடஒதுக்கீட்டை நாங்கள்தான் கொண்டு வந்தோம் என்று ரப்பர் ஸ்டாம்ப் ஒட்டுவது போல எடப்பாடியார் பொய் கூறி வருகிறார் என தெரிவித்தார். முதலில் 7.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்ததாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பின்னர் எடப்பாடியார் பொய்யான விளம்பரங்களை செய்கிறார் என பேசினார். திண்டுக்கல் சீனிவாசன் வாய் தவறி இப்படி தடுமாற்றமாக பேசியதால் அங்கிருந்த அதிமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் சீனிவாசனின் இந்த பேச்சு அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயலலிதா இருக்கும் வரை தனித்து போட்டியிடுவோம் என கூறினார். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளோம் என கூறுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சூழ்நிலை மாறும். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தனித்து நின்றால் அதிமுக தனித்து போட்டியிட தயார். ஆனால் சூழ்நிலைகள் மாறுபடுகிறது. அந்த பக்கமும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார்கள். திமுக ஆட்சி வரக்கூடாது என சொல்கின்ற அத்தனை கட்சிகளும் அதிமுகவுடன் சேர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். அரசியலில் எதுவும் செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பொய் பேசி வருகிறார் என்பதை வெளிப்படையாகவே பொது மேடையில் அதிமுக நிர்வாகிகள் இருக்கும் கூட்டத்திலே வெளிப்படையாக தெரிவித்ததால் பல அதிமுக புள்ளிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சி மட்டும் அல்லாது பல நிகழ்ச்சிகளில் இதுபோன்று திண்டுக்கல் சீனிவாசன் பேசி வருகிறார். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தார். ஆனால் இந்த அவமானத்தை எடப்பாடியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் இந்த சம்பவம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்ததால் திண்டுக்கல் சீனிவாசனை அதிமுகவில் இருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் எடப்பாடி அவர்கள் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்துகிறார். இதனால் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவில் இருந்து நீக்கப் போவதாக அறிவிப்பு வெளிவரும் முன்பே திடீரென திண்டுக்கல் சீனிவாசன் திமுகவில் இணையுள்ளார் என்ற தகவல் பரவி வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.